வணக்கம் மக்களை, வேதை புஷ்பா உங்களை அன்போடு வரவேற்கிறது. அப்பாடா, கடையிலையும் ஒரே கூட்டம், சரியான கூட்டம். ஏன் உன் செல்லு என்னாச்சு? உன் செல்லுக்கு ஃபோன் அடிச்சாவலாம்ல வாத்தியாரத்தில் அடிச்சாவளா? என் செல்லு நல்லா தானே வேலை செய்யுது. இல்லை அடிச்சாவலாம், உன் செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணு தான். அப்புறம் என் செல்லுக்கு எனக்கு அடிச்சா கொஞ்சம் பொருள் பார்க்குறேன். ஆமாம், சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிக்கிறது கிடக்கு. அதான் அடிச்சாங்களா? என்ன சொன்னாங்க? நாளைக்கு வேலைக்கு வரணுமா? என்ன வேலையா? ஏதோ மரம், பழைய மரம்லாம், நாட்டு மரம்லாம் கிடக்கும், ரோட்டில் மடிச்சு கிடக்கும், அதெல்லாம் அள்ளி அடிக்கணும், சுத்தம் பண்ணணும் அப்படின்னாவோ. சிசி எடுத்துக்கிட்டு வரணுமா? நாளைக்கு வந்துட சொன்னாவோ. உனக்கு அடிச்சாவலாம், நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுனால அப்புறம் எனக்கு அடிச்சாவோ. சரி, என்ன சார்ஜ் இல்லை அதனால சுவிட்ச் ஆஃப் ஆகி கிடக்கு. நான் கொஞ்சம் சார்ஜை போட்டுக்கிட்டு சரி நல்லாலாம் நாளைக்கு மருந்து மாத்திரையெல்லாம் வாங்க காசு இல்லைன்னு நினச்சேன். செல்லெல்லாம் செக் பண்ணி வச்சுக்கிட்டு இல்லை, சுவிட்சாப்பில் இருக்கா இல்லை சார்ஜ் இருக்கான்னு பார்த்து வச்சுக்கிட்டு இல்லை. அது மாதிரி அடித்தாங்கன்னா வேலைக்கு என்ன பண்ணா நீ? அதான் இப்போ பாருங்கண்ணே, நல்லாலாம் உங்களுக்கு அடிச்சுட்டாங்க. நானும் காசு இல்லையே நாளைக்கு மருந்து மாத்திரை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏதோ வேலைக்கு போகணுன்னு அடிச்சுட்டாங்க. என்ன வேலைன்னு சொன்னாங்கங்கிறீங்க? அதான் அந்த மரம், பழைய மரமெல்லாம் ரோட்டில் கிடக்கும், அதெல்லாம் அள்ளி எடுக்கணுமா? அதெல்லாம்மா கட்டையெல்லாம் அதெல்லாம் அள்ளி அடிக்கலாம். சீசெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். சீசர் எடுத்து வச்சுனாவும். தக்காளி வாங்கினேன். சரி, சாமனை கொண்டு வச்சுட்டு முட்டை ஊசி கொஞ்சம் வாங்கினேன். சரி இருக்கட்டும். சரி வேலைக்கு வர சொன்னாங்களே, நான் இன்னைக்கு வேலைக்கு போகிறேன், நான் டைம் ஆகிட்டு. சரி சரி ஓடு, அப்புறம் மணி ஆகிட்டு. எங்கே இருக்குன்னு தெரியல. சீசர் எடுத்து வச்சுனாவும். சீசர் எடுத்து வச்சுனாவும். வேறு எதுவும் எடுத்துகிட்டு வர சொல்லு. இல்லை வேறு இல்லை, சீசர் மட்டும்தான். சரி நான் போய் அது எதுவும் சீமாடு மாதிரி தூக்குறது தேவைப்படும். சீசரு அம்புள்ள அண்ணில இருக்கு. சீசர் இல்லாமல் அங்கே போகணும்னு வச்சுங்களேன், வேலையிலேருந்து திரும்பி ஓடியாரணும். ஆமாம், எல்லாம் ஒடிஞ்சு கிடக்கு போல இருக்கு. எடுத்து ஒரு கம்பை வச்சு அடிச்சு உங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு உங்களை தூக்கி வச்சுட்டு அதான் போல நேரம் ஆகிட போது பேச போகிறாங்க. போங்க. பார்த்துங்க, வீட்டில் இருங்க, வீட்டில் இருங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு வேலைக்கு போனோம்னா இன்னைக்கு ஒரு 300 ரூபா ஒரு 200 ரூபா சேர்த்து வாங்கி கொண்டாடுறேன். சரி, அப்படின்னா நான் போயிட்டு இருக்கிறேன். நீங்க வந்து வீட்டை பாத்துங்க. பிள்ளை வருவானு சாயங்காலம் டீ இருக்கு போட்டு வச்சிருக்கேன். சரி சரி ஓடு. சாயங்காலம் 19 ரூபா. சரி சரி ஓடு. என்ன ஆகுது? இன்னும் வரல. எத்தனை மணிக்கு வர சொல்லிட்டு இன்னும் காணும். நீங்கள் எப்போ வேலைக்கு வந்து எப்போ வேலை வாங்கிட்டு வராங்க? கரெக்டாக வாங்கம்மா. எப்போ வருவீங்க? வேற என்ன சொன்னீங்களா? போன் அடிச்சிருந்தீங்களா? ஆமா, அதான் வந்து சொல்றேன், கால் பண்ணேன். அது என்ன சார் பண்றது, வீட்டுல அவ்வளவு வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு தானே சார் வரணும். எல்லாம் வீட்டுல எல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு. சரி பேசிட்டு நான் வேலையை ஆரம்பிங்க. சரி சரி வாங்க சார். என்ன சொல்லுங்க சார். அந்த மரக்கட்டை எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. அதான் போன் பண்ணி போன்லயே சொல்லியிருப்பேன். அந்த மரக்கட்டை எல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறம் அடுத்த வேலையை உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க வந்து அவங்க எந்தெந்த கட்டை எப்படி தூக்கி அடுக்கணுங்கிறத சொல்லி விடுங்க. ஆமா, அது கட்டையெல்லாம் தூக்கி நீங்க அந்த சைடு அங்கிட்டு போட்டுருங்க. கையான வச்சுட்டு
கரெக்டாக தூக்க முடியலன்னா சொல்லுங்க, நான் வந்து தூக்கி விட்றேன். வந்துட்டு சார். அப்படியா? சரி, வர இருக்கு. ஓகேவா? 2 லட்சமா? அந்த இடத்துல போட்டுட்டு பார்த்து ஒரு இடத்துல போட்டு அரிசி அடிக்கணுமா? சரி, சாப்பிட்டாங்க. நானும் சாப்பிட்டேன். ஆ சாப்பிட்டு வந்துடுறேன் சார். சரி, சாப்பிட்டாங்க. சரிங்க சார், இதுக்கு மேலே இன்னைக்கு கூட்ட முடியாது, இன்னும் நிறையா வேலை கிடக்கு. நாளைக்கு கூட்டிக்கும், நாளைக்கு வந்துடுறேன். நாளைக்கு தான் பார்க்கணும் பாக்கி வேலை. சரிம்மா, அப்போ நாளைக்கு வாங்க. சரி, அதான் கரையிட்டேன். மணி ஆகிட்டேன், எனக்கு வேலை இருக்குது, நானும் போகணும். சரிங்க சார், நான் கூட போய் எடுத்துகிட்டு வரேன். நாளைக்கு நான் வந்துடுவேன். இன்னைக்கு மாதிரி ரேட் மாதிரி. அப்புறம் சார் சம்பளம் வந்து 300 சார் சம்பளம். அப்படியே ஒரு 200 சேர்த்து தாங்க சார். நாளைக்கு மருந்து மாத்திரை வாங்கணும் வீட்டுக்காருக்கு. அப்படியா? உடம்பு முடியலை. என்ன 500 பார்த்துட்டிங்களா கொண்டு வந்தது? இல்லை சார், நான் செஞ்சிடுறேன். இன்னைக்கு 300 சம்பளம், 200 தானே. சரிம்மா, சேர்த்து தாங்க. சரி, இந்தாங்க வச்சுங்க. சரி, நாளைக்கு வந்து. சரி சார். ஏன்னா வேலை நிறையா இருக்குது, இன்னைக்கு முடிக்க முடியாது. அதனால நாளைக்கு முடிச்சிருக்கோம் நம்ம.